சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள சிகாமணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நமது மூதாதையர் தாங்கள் வாழ்ந்த பகுதிகளை 5ஆ பிரித்தார்கள். பண்டைய தமிழ் மக்கள் அந்தந்த பகுதிகளில் என்ன கிடைச்சதோ அதை சாப்பிட்டாங்க. 5 திணைகள் என்ற பிரிவினையில் அமைந்திருந்த நிலப்பகுதிகளில், அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய நிலப்பகுதிகளில் வாழ்ந்து அங்கே விளைந்த பொருட்களையே உண்டார்கள். தங்கள் பகுதியில் விளைந்ததை மற்ற பகுதிகளுக்கும் பண்டமாற்று முறையில் கொடுத்து வாங்கி கொண்டார்கள். இதில் மனித நேயம் இருந்தது, மக்களிடையே மனமாற்றம் இருந்தது. பணமாற்றம் என்பது கிடையாது. அப்படியே இருந்தாலும் அது 2ஆம் பட்சமாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லாம் மாறிடுச்சு. மக்கள் மனிதனையோ மனித நேயத்தையோ பார்க்காம பணத்தை மட்டுமே பார்க்குறாங்க. தவறில்லையா? சிகாமணி ஐயா, முதலில் குறிஞ்சி நிலம், மலையும் மலை சார்ந்த பகுதி. இவர்கள் வளர்ந்தது குளிர் பிரதேசம். அதனால் திணை, மலைநெல், மூங்கிலரிசி, கிழங்கு வகைகள் ஆகியவற்றை சாப்பிட்டார்கள். அடுத்து முல்லை நிலப்பகுதி, காடு சார்ந்த இடம், மரங்கள் நிறைந்த மலை அடிவாரப் பகுதியில் வாழ்ந்த இப்பகுதி மக்கள் வரகு, சாமை போன்றவற்றை பயிரிட்டனர். காட்டு விலங்குகளின் இறைச்சியையும் இம்மக்கள் சாப்பிட்டாங்க. 3வது வகை மருத நிலம், வயல் மற்றும் வயல் சார்ந்த இடம். நீர்வளமும் விவசாய அறிவும் அதிகம் பெற்றிருந்த இம்மக்கள் செந்நெல், கரும்பு, வெண்ணெல் அரிசியை உணவாக அதிகம் உட்கொண்டனர். 4வது வகை நிலம் நெய்தல், கடல் சார்ந்த பகுதி. உப்பு வளம் நிறைந்த இந்த இடத்தில் அதை சேகரித்து விற்பதால் பெறும் பொருளால் கிடைக்கும் உணவு பண்டங்கள், அப்புறம் மீனவ தொழில் மூலம் கிடைக்கும் மீன் முதலான கடல்சார் உயிரினங்களே இவர்களது உணவு. 5வது நிலப்பகுதி பாலை, வறண்ட நிலப்பகுதி. இது விளைச்சலோ இயற்கை வளங்களோ அதிகமில்லாத இப்பகுதிகளில் வாழ்ந்த மக்களின் வாழ்வாதாரம் என்ன கிடைக்குதோ அதை பொறுத்து தான் அமையும். முல்லையும் குறிஞ்சியும் திரிந்த பகுதியே பாலை நிலப்பகுதி. பண்டமாற்று முறையிலும் நெல், உப்பு, தயிர், தேன் போன்றவை பிற நிலங்களுக்கு சென்றன. இப்படி கொடுத்து வாங்கிய அனுபவம் பெற்றனர் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள். ஆனால் எங்கும் முக்கிய உணவு தானியமாக இருந்தது நெல், அதிலிருந்து கிடைக்கும் அரிசி. சுமார் 9250 ஆண்டுகளுக்கு முன்னால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கலிகாபாத் பகுதியில் லகுரா தேவா ஏரிக்கரையில் நெல் சாகுபடி செய்யப்பட்டிருந்ததாம். இதை லக்னோவில் உள்ள பீர்பால் சாஹானி தொல்லியல் ஆய்வு நிறுவன ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கார்பன் கால அறிதல் முறையில் எப்போ சாகுபடி தொடங்கியதுங்கிறத கணிச்சிருக்காங்க. முற்காலங்களில் சீனாவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது என்பதை நெற்பயிரின் ஃபைட்டோலித் கொண்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்தியாவில் லகுரா தேவா ஏரிக்கரையில் நெல் சாகுபடியானதை நீரில் வாழும் டயாப்ட் எனும் நுண் பாசியை வைத்து கணிச்சிருக்காங்க. சிகாமணி ஐயா, காலத்துக்கு தகுந்த மாதிரி ஆய்வாளர்கள் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. பார்த்தீங்களா? இந்த நுண் பாசி தான் உலகின் மொத்த பிராணவாயு உற்பத்தியில் சுமார் 20% ஒளிச்சேர்க்கை வினையால் உருவாக்குதான். நீரில் மிதப்பது பாசி, நீர்நிலைகளின் அடியில் நிலத்தில் வளர்வது, நெற்பயிரோடு சேர்ந்து வளர்வது, மாசு கலந்த நீர்நிலையில் வளர்வதுன்னு 4 விதமான நுண்பாசிகள் இருக்கின்றன. இந்த மாதிரி இயற்கை உயிரிகள் தங்களுடைய வேலைகளை கால நேரம் தவறாமல் தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் இப்பூலகில் மனித ஜென்மத்தின் வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுருக்கு. மறந்துடக்கூடாது. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.